இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒரு தவறான ஒரு முறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஹதீஸினுடைய விஷயத்தில், இந்த லைஃபான இந்த பலகீனமான ஹதீஸினுடைய விஷயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் என்பது லைஃபான ஹதீஸ் என்று சொன்னாலே அது தூக்கி எறியப்பட வேண்டிய ஹதீஸ், அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. இமாம் பெருமக்கள் இந்த லைஃபையும் இந்த மௌதான ஹதீஸ் சட்டத்திற்கு தனித்தனி விளக்கம் கொடுத்து இதை ஒரு தனி தொகுப்பாக இட்டிருக்கிறார்கள். உதாரணமாக லைஃபை பற்றி சொல்ல போன ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு கிளாஸில் 3 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 மாணவர்களுக்கும் எக்ஸாம் வைக்கப்படுது. எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டு வருது. அதில் ஒரு மாணவர் 80 மார்க் எடுக்கிறாரு, 2வது மாணவர் 60 மார்க் எடுக்கிறாரு, 3வது மாணவர் 40 மார்க் எடுக்கிறாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ரேங்க் போடும்போது எப்படி போடுவோம்? 80 மார்க் எடுத்தவர் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, 60 மார்க் எடுத்தவர் செகண்ட் ரேங்க்கு, 40 மார்க் எடுத்தவர் தேர்ட் ரேங்க்கு தான் போடுவோமே ஒழிய நீ 40 மார்க் எடுத்துட்ட அதனால் நீ ஃபெயில் நம்ம சொல்லிட மாட்டோம். அதே போன்றுதான் ஹசனான ஹதீஸுகளையும் லைஃபான ஹதீஸுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஹசனான ஹதீஸுகளுடைய தரத்தின் கீழே தான் லைஃபான ஹதீஸ் இருக்கிறது. மற்றபடி லைஃபான ஹதீஸும் ஹதீஸ் தான்.